வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறளை முன்னெடுத்து தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பயணம் செய்து வரும் வேளையில் கடந்த 3 வருடங்களாக திறக்கப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருக்கும் சிறுவர் பூங்காவினை உடனடியாக தூய்மை செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என கோவை புறநகர் வடக்கு மாவட்ட தலைமை சார்பில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயரிடம் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்தனர். குனியமுத்தூர் பகுதி 93வது வார்டைச் சேர்ந்த வெங்கச்சாமன் காலனியில் சிறுவர் பூங்கா உள்ளதாகவும் அந்த பூங்கா கடந்த 3 வருடங்களாக திறக்கப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருப்பதாகவும் பூங்காவின் உட்பகுதியில் செடி கொடிகளும் முட்புதர்களும் சுற்றுவட்டார பகுதியில் சேகரிக்கும் குப்பை கழிவுகளை கொட்டி சுகாதார சீர்கேடு காணப்படுவதாகவும் இதனால் இந்த பூங்காவில் பல விஷ பாம்புகளும் விஷ ஜந்துக்களும் இருப்பதாக பூங்கா அருகில் வசிக்கும் மக்கள் கூறுவதாக தெரிய வருகிறது. இப்பூங்காவை சுற்றியுள்ள குடியிருப்புகளில் உள்ள குழந்தைகளின் விளையாட்டு திறனை திறன் இழக்க செய்யும் வகையில் குப்பைகளை குவித்து வரும் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் இச்சிறுவர் பூங்காவை வெள்ளலூர் குப்பை கிடங்கை போல மாற்றி வருகிறது. இந்த சிறுவர் பூங்காவில் தேவையில்லாத கழிவுகளையும் குப்பைகளையும் கொட்டுவதால் இந்த பூங்காவில் தெரு நாய்கள் கூட்டமாக கூடி குதூகலம் அடைந்து வருவது மட்டுமல்லாது இந்த பூங்காவின் அருகில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் நடத்தி வரும் தளபதி விஜய் பயிலகம் உள்ளது. இங்கு இலவசமாக படிக்க வரும் ஏழ்மை நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு விஜய் பயிலகம் இலவசமாக கல்வியையும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவது ஊரறிந்த உண்மை. இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் பல்வேறு பள்ளிகளில் படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு முழாண்டு தேர்வு முடிந்து 2 மாதம் விடுமுறை வரவுள்ள சூழ்நிலையில் வெள்ளலூர் குப்பை கிடங்கு போல மாறியுள்ள 93வது வார்டு வெங்கச்சாமன் காலனியில் உள்ள சிறுவர் பூங்காவினை கோவை மாநகராட்சியும் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டல சுகாதார அதிகாரிகள் 93வது வார்டு பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளின் நலன் கருதி உடனடியாக தூய்மை செய்வார்களா தூங்கி வழிவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கோவை மாநகராட்சி மேயரிடம் மனுவினை கொடுத்துவிட்டு வெளியே வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் 93வது வார்டு செயலாளர் செந்தில்குமார், இணை செயலாளர் பிரவீன், பொருளாளர் கமலக்கண்ணன், துணை செயலாளர் லலிதா, தளபதி விஜய் பயிலகம் ஆசிரியர் லீலாவதி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சிவா, கருப்பசாமி, சக்திவேல், ஜோஸ், நசீர், 88வது வார்டைச் சேர்ந்த நவீன், கீதா, கல்பனா, மாலதி, சிற்பி வேணு, தேவராஜ், அருண் பாண்டியன் உட்பட பலர் கோவை மாநகராட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். கோவை மாநகராட்சி மேயரிடம் மனுவினை கொடுத்துவிட்டு வெளியே வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் 93வது வார்டு செயலாளர் செந்தில்குமார் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். தமிழக வெற்றிக் கழகம் தங்க தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன் அவர்களின் வழிகாட்டுதல்படி கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் வி ராஜ்குமார் அவர்களின் ஆலோசனைப்படி குனிமுத்தூர் பகுதி 93வது வார்டு சார்பாக இங்கே நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோங்க. சரிங்களா? வெங்கட்ராமன் காலனியில் 93வது வார்டில் வெங்கட்ராமன் காலனியில் ஒரு பூங்கா இருக்குது. அந்த பூங்கா பராமரிப்பு இல்லாமல் பூட்டி வச்சிருக்கு. இங்கே நாங்கள் தளபதி பயிலகம் ஒன்று நடத்தி வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 25 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பரீட்சை இப்போ முடிய போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஏரியாவில் அந்த பூங்கா பூட்டி இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக அவங்கள கேட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஏரியாவில் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட விசாரிச்ச போது அவங்க சொல்கிறாங்க 1 வருஷம் பூட்டி இருக்குது, 2 வருஷம் பூட்டி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அங்கே சொந்த வீடு வச்சு அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் டீப்பாக கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 வருஷம் ஆச்சு, இந்த பூங்கா பூட்டி 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இங்கே மது அருந்திட்டு பாட்டிலெல்லாம் போட்டு போயிடுறாங்க, அதனால் இன்னும் பூட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு ரீசனா? நான் கேட்குறது என்னென்னா,
3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓகே. ஆனா இப்போ வந்து மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு இல்லைங்களா? அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பூங்காக்கு பக்கத்திலேயே முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி நம்ம பூத் கமிட்டிக்குன்னு ஆள் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆளுகளே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் பாதுகாத்துக்குவாங்க. இப்போ சந்தேகப்படி ஏதாவது ஆள் வந்தாலும் கூட அதை நம்ம தெரிவிக்கிறதுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ முதல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதையவே இன்னும் சொல்லிட்டு இருந்தா அது சரியாகுமா? அது போக அங்க வந்து செடி கொடியெல்லாம் நிறைய வளர்ந்து அது வந்து சுடுகாடை விட மோசமா இருக்கு. அங்க வந்து பாம்புகள்லாம் வருது, ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி அந்த பொதுமக்கள் ரொம்பவுமே பயப்படுறாங்க வெளியே வர்றதுக்கே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கிறதுனால வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மனு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கோம். உங்க ஏரியா கவுன்சிலர் இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் காணலையா அந்த 3 வருஷத்துல? இல்லைங்க, அவங்ககிட்ட கேட்டா என்னன்றாங்கன்னா, இவங்க வந்து டெண்டர் விடுறதாக பேசுறாங்க. என்னைக்கு டெண்டர் வருது? டெண்டர் விட்டு அதை வந்து எத்தனை நாள் தள்ளி போயிட்டு இருக்கு இல்லையா? டெண்டர்ன்னு சொல்லிட்டே தாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா டெண்டர் உடனே விடணும் இல்லைங்களா? இப்போ வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைகளுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ நம்ம அந்த காரணத்தை ஏத்துக்க முடியாது இல்லையா? அதனால இப்போதைக்கு நீங்க சரி பண்ணுங்க. அப்புறம் டெண்டர் விடும்போது விட்டுக்குங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கு இல்லையா காரணங்கள்? விஜய் பயிலகம் சொல்றீங்க. ஆமாங்க. அதுல எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க? 25ங்க. 25 மாணவர்களுக்கு எவ்வளவு வருஷமா சொல்லிக் கொடுத்துருக்கீங்க? இப்போ ஒரு 3 மாசமா. 3 மாசமா சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. அங்க வந்து போற மாணவர்களுக்கு இந்த பூச்சி, பள்ளி, இந்த பாம்புகள்லாம் வர்றது ரொம்ப தொந்தரவா இருக்கு இல்லையா? ஆமாங்க, கண்டிப்பா. அதனால இந்த பூங்காவை சீர்படுத்தி தரணும்னு சொல்றேன். அப்படியே கேட்டு ஆமாங்க. நேரவே போயிட்டோம். நேரா போனா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு அவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க. அதாவது நமக்கு தேவைங்கிறத விட இப்போ வந்து பாதுகாப்பு தேவைங்கிறாங்க. அங்க பாம்புகள்லாம் இருக்கு. வெளியே வரக்கே பயமா இருக்குன்னு குழந்தைய வெளியே விளையாட வர்றதில்ல. குழந்தைங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்ல டிவி பார்த்தாலும் திட்டுறாங்க, ஃபோன் நோண்டினாலும் திட்டுறாங்க. எனக்கு இது பூங்கா இருந்தா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வார்டு கவுன்சிலர் கிட்ட முறையிட்டீங்களா? இல்லைங்க, அங்க விசாரிச்சது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து டெண்டர் விடுறதா சொல்றாங்க. டெண்டர் விட்டு ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 மாசம் தள்ளிட்டாங்க. இப்போ ஸ்கூல் லீவ் வரப்போகுது. எனக்கு அதுக்குள்ள வேணும்னு குழந்தைகளுக்காக கேட்க நான் வந்திருக்கோம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.